ஹசீனா சையத், நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டை பிரதமர் தொடர்ந்து அடுக்கி கொண்டிருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார், இன்றைக்கு சேனல்களில் முழுவதும் இருக்கு. உங்களுடைய பார்வை முதல்ல வைங்க, நம்ம ரெண்டாவது பேசுவோம். பிரதமர் அவர்கள் அத்திப்பூத்தார் போல் பாராளுமன்றத்திற்கு வந்துவிட்டு அவர் என்ன வேண்டுமென்றாலும் பேசலாம். இன்னைக்கு ராஜ்யசபால காங்கிரஸ் எம்பிக்கள் குறைவாக இருந்த தருணத்தில் என்ன வேண்டுமென்றாலும் பேசலாம் என்று அவர் பேசிவிட்டு போயிருக்கிறார். போகிற போக்கில் அவர் பிப்ரவரி 9 17வது லோக்சபா முடிய போகிறது. 10 ஆண்டு காலம் பிரதமராக அவருடைய சாதனை 4 முறை கூட பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல இயலவில்லை நமது பாரத பிரதமர் எல்லாம். மணிப்பூர் பற்றி எறியும் போது வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம், ஜிஎஸ்டியோ அதல பாதாளத்தில், இங்க தமிழ்நாட்டுல வெள்ள பாதிப்பு ஏற்படும் போது அவர்களுடைய அமைச்சரவையை சார்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொத்தாம் போகாக சொல்லிவிட்டு போகிறார், இது ஒன்றும் பெரிய நேச்சுரல் கலாமிட்டி இல்ல, நீங்க எல்லாம் உண்டியல்ல காசு போடாதீங்க, உங்களுக்கு எல்லாம் எங்க கொடுக்க வேண்டும் தெரியுமா, அத மாதிரி கொடுத்து விட்டு போங்கன்னு. ஏன் இந்தியாவோட 2 கண்ணாக இருக்கக்கூடிய முக்கியமான தென்னகத்தை இவர்கள் ஏன் வேற்றுமைப்படுத்தி பார்க்கிறார்கள்? டி.கே. சுரேஷ் அவர்கள் என்ன கேட்டாங்க இன்னைக்கு சலோ டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா காங்கிரஸ் சார்பாக ஆளும் கவர்மெண்டின் சார்பாக இன்னைக்கு அவங்களோட ரைட்ஸை கேட்டு அவங்க டெல்லியில இன்னைக்கு போராட்டம் நடத்தியுள்ளார்கள். நாங்களும் இந்தியால இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்கள் கொடுக்கிற மாதிரி தானே நாங்கள் வரி கொடுக்கிறோம், எங்களுக்கு மட்டும் ஏன் பாராமுகம்? இதேதான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பிளட் பாதித்த போது, வெள்ள பாதித்த போது கேட்டார்கள். இதேதான் மாண்புமிகு நமது முதல்வர் அவர்களும் கேட்டார்கள். ஏன் தென்னகத்தை மட்டும் நீங்கள் வேறு மாதிரி பார்க்கிறீர்கள்? ஜனநாயக நாட்டில் எல்லாரும் ஒன்றுதானே. நீங்க லெகசி அரசியல் பத்தி பேசுறீங்க. நீங்க நேத்து பாராளுமன்றத்துல லோக்சபால நீங்க வாரிசு அரசியல் பேசி கொண்டிருந்த போதே எங்களுடைய எதிர்கட்சிகள்ல, எங்களோட சொந்த கட்சிகள்ல இருந்து உங்களுக்கு எதிர்கட்சியாக உட்கார்ந்து கொண்டுள்ள கௌரவ் கோகோய் அசாம்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட லோக்சபா எம்பி அவர்கள் ராஜ்நாத் சிங்கோட மகன் பேரையோ அமித்ஷாவோட மகன் ஜெய்ஷா அவர்கள் பேரையோ அவர் கத்தி சொல்லும் போது ஒரு நிமிஷம் நீங்க ஸ்தம்பிச்சு போகிறீர்கள். சோ அதனால வாரிசு அரசியல் என்பது காங்கிரஸ்க்கு மட்டும் சொந்தம் அல்லது பாஜகவுக்கும் சொந்தம், திமுகவிற்கும் சொந்தம், அஇஅதிமுகவிற்கும் சொந்தம். இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் எங்க அரசியல் இருந்தாலும் அது அவர்களுக்கு சொந்தம் தான். இதுல நாங்க ஏன் வெட்கப்படணும்? இந்தியாவுக்கு சுதந்திர போராட்டத்தில் மோதிலால் வோரா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாடுபட்டுள்ளார்கள். அவங்க ஜெயிலுக்கு போகாத நாட்கள் இல்லை. இந்தியாவிற்காக இன்னுயிரை தந்திருக்கிறார்கள் ராஜீவ் காந்தி அவர்கள், இந்திரா காந்தி அவர்கள். அதனால லெகசி பாலிடிக்ஸ் பத்தி வெட்கப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான் உண்டு. பாஜகவிற்கு தான் உண்டு லெகசி பாலிடிக்ஸ் பத்தி நீங்க வெட்கப்பட வேண்டியது உங்களுக்கு தான் உண்டு. அதே மாதிரி ஒரு பாரத பிரதமருக்கு என்று ஒரு மாண்பு உண்டு. அந்த மாண்பை எல்லாம் விட்டு நீங்க பார்லிமெண்ட்ல இந்த வளர்ச்சி செய்தேன் அந்த வளர்ச்சி செய்தேன் அப்படின்ட்டு உங்களுக்கும் பேசுவதற்கு முகாந்தாரம் இல்லை. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ஷியல் ஸ்பீச்லயும் அவங்களுக்கு நம்ம நாட்டுக்கு செய்த வளர்ச்சி பத்தி பேசுவதற்கு முகாந்திரம் இல்லை. ஜெயராம் ஜெயராம் ஹே ஸ்ரீராம் பத்தி மட்டும்தான் சொல்லுகிறீர்கள். ராமராஜ்யத்தை விரும்பியவர் காந்தியை தவிர வேறு யார் இந்த நாட்டில் அதிகமாக விரும்பியவர்? ஆனால் காந்தி கண்ட ராமராஜ்யம் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒன்றிணைந்த ராமராஜ்யத்தை காந்தி விரும்பினார். நீங்கள் விரும்பிய காந்தி ராஜ்யம் எப்படி? நீங்க அயோத்திக்கு ஃப்ரீயா கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து நீங்க ஓட்டு கேட்கிறீர்கள். நாட்டுக்கு என்ன வளர்ச்சி செய்துள்ளீர்கள்? உங்களோட மேனிஃபெஸ்டோல அது மட்டும் தானா குறிக்கோள்? வாட் ஹேவ் யூ டன் ஃபார் திஸ் கண்ட்ரி? இந்த நாட்டோட அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? பெண்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்களா? நீங்க சொல்றீங்களே நானே ஓபிசி, ஐ எம் a big example of OBC நேத்து நீங்க லோக்சபால சொல்றீங்க. நீங்க தான் சொல்றீங்க காஸ்ட் பத்தி பேசக்கூடாது, சென்சஸ் பத்தி பேசக்கூடாது, ஜாதிய பத்தி எல்லாம் நாங்க சொல்லி நாங்க ஓட்டு வாங்கல அப்படின்றீங்க. பாராளுமன்றத்தில் இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு உட்பட்ட நமது பாரத பிரதமர் சொல்கிறார், நான் ஓபிசியின் எடுத்துக்காட்டு என்று, பிற்படுத்தப்பட்டோர் கம்யூனிட்டியின் எடுத்துக்காட்டு நான் என்று. என்னை விட இங்க வேற யாரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றாரு. பின்னாடி இருக்கக்கூடிய அவர்களுடைய மந்திரிகள் ஓகே. பிரைம் மினிஸ்டர் அவர்களுடைய இந்த கான்ஃபிடென்ஸான பேச்சு ரொம்ப உளப்பூர்வமாக, அது என்ன சொல்கிறது, மிகவும் நம்பிக்கையான பேச்சு அவருடைய முகச்சாடையினூடே நான் அறிய முடிகின்றது. நிச்சயமாக நாங்கள் ஜெயித்து விடுவோம் அப்படின்னு ஒரு கேள்வியை நான் எனது மனதில் பட்டதாக ஒரு கேள்வி நெறியாளராக உங்கள்கிட்ட வைக்கிறேன். நான் கண்டிப்பாக உறக்க பேசினால் பொய்யெல்லாம் உண்மையாயிடுவேன் முடியுமா? 110 நிமிஷம் பேசியிருக்காரு. காங்கிரஸ பத்தி மட்டுமே 78 நிமிஷம் பேசியிருக்காரு. நாட்டோட வளர்ச்சியை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அவர்கிட்ட. பேசினது அத்தனையும் போயிங்க.
மோடி ஹேஸ் அ கேரண்டி அப்படிங்கிறாரு. எத்தனை கேரண்டி கொடுத்தீங்க? 15 லட்சம் கேரண்டி கொடுத்தீங்க, கிரெடிட் ஆச்சா? 2 கோடி அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நான் நீக்கிறேன், நீங்க கிரெடிட் ஆச்சா? ஹசினா குறிக்கிறேன், மோடி ஹேஸ் அ கேரண்டி, காங்கிரஸ் அவுட் ஆஃப் வாரண்டி. Modi has a guarantee itself is a non-warranted case அப்படின் போது, then how we are out of warranty? Whatever he is told itself is non-warranted. அவரே வந்து போய் பேசுறாரு அப்படிங்கிறோம். இப்போ தயிர்ல இருந்து, எஜுகேஷன்ல இருந்து, பால்ல இருந்து எல்லாமே விலைவாசி உயர்வு. அவர் சொல்றாரு the unemployment rate during UPA was 2.2ன்றாரு. இவரோட டென்யூர்ல 45 இயர்ஸ்ல இல்லாத அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட். ஜிடிபி growth வந்து யூபிஏ டைம்ல ஆவரேஜா வந்து 8.13%, இவரோட டென்யூர்ல 5.6%. 14 கோடி மக்களை வந்து பாவர்ட்டியில இருந்து கொண்டு வந்துட்டோம் கீழே அப்படிங்கிறாரு. இட் இஸ் ஜஸ்ட் நான் டைமென்ஷனல். அவர் பேசுறது எல்லாமே வந்து மாக்கரி. ஐ பிலீவ் இன் டெமோக்ரஸின்றாரு. ஜஸ்ட் இப்பதான் நேத்து கழுவி ஊத்துச்சு உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் எல்லாம் சேர்த்து சண்டிகர்ல நடந்த மாக்கரி ஆஃப் டெமோக்ரஸி பத்தி. டேப்லியூ ஆஃப் டெவலப்டு இந்தியான்றாரு. இந்தியா வந்து 74.1% 100 crore மக்களோட டெவலப்மெண்ட்ல இருந்து லோவர் ரேட்ல இருக்கு அக்கார்டிங் டு இன்டர்நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். we have become the 5th largest economyங்கிறாரு. 5th largest economyங்கிறது கிடையாது. 15.4% people மன்மோகன் சிங்ஜி அவர்களோட கவர்மெண்ட்ல எந்த அளவுக்கு இந்தியாவில எக்கனாமி டவுனா இருந்தப்போ கூட நம்ம எப்படி வந்து வளர்ச்சி மிகுந்த ஒரு நாடாக இருந்தோம் அப்படிங்கறது வந்து அவர் மன்மோகன் சிங்ஜி கவர்மெண்ட்டை பார்த்து, யூபிஏ பார்த்து கத்துக்கணும். raise 25 crore people out of povertyன்றாரு. but there are 4 big problems. 11.7% people கூட இவர் இன்னும் பாவர்ட்டில இருந்து ரிமூவ் பண்ணவே இல்லைங்கிறாரு. அவர் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் இஸ் 1.25 lakh crore. அட்டர் லைஃப் 5.44% of GDP. Our agriculture growth is not even 3%. Village to village witness the journey of developed India. Village to village என்ன developed India இவங்க டெவலப் பண்ணிட்டாங்கன்னு காமிங்க. டிட்டர்ஜென்ட்டோட விலையில இருந்து, சேல் ஆஃப் டிராக்டர்ஸ்ல இருந்து, ஃபெர்டிலைசர்ஸ் விலை கூட வந்து ஏத்தி இருக்காங்க. விவசாயிகள் தற்கொலை தலைவிரித்தாடுகிறது. நாடு காணாத அளவுக்கு விவசாயிகளின் போராட்டம் டெல்லியில் தலைவிரித்தாடிய போது கூட நீங்க போயிட்டு அவங்கள பார்க்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இன்ஃப்ளேஷன் இஸ் அண்டர் கண்ட்ரோல் என்றாரு. ஜிஎஸ்டி மாவுல, கோதுமையில, அரிசியில, பால்ல, தயிர்ல, குழந்தைங்க கொடுக்குற பாலை கூட நீங்க வந்து விட்டு வைக்கலாம். அதுல கூட நீங்க ஜிஎஸ்டி போட்டு வச்சிருக்கீங்க. என்ன நீங்க வந்து how do you say that now inflation is under control? We don't understand. Action is being taken against corrupt என்றாரு. பிஜேபியில இருக்கவங்க எல்லாம் பிஜேபியோட வாஷிங் மெஷின்ல சுத்தமாயிட்டு வந்துருவாங்க. அப்போசிஷன்ல இருக்கவங்க மேல மட்டும் நீங்க வந்து ஈடிய வந்து ஏவி விட்டு நீங்க வந்து அகைன்ஸ்ட் கரப்ஷன் வந்து நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. செல் அண்ட் லூட் தான் இந்த கவர்மெண்டோட மெயின் பாலிசி. இந்தியா இஸ் த வேர்ல்ட்ஸ் லீடிங் டிஜிட்டல் எக்கனாமின்றீங்க. பேடிஎம் ஸ்கேம் வந்து இந்தியால தான் அதிகம் அப்படிங்கிறது தெரியுமா அவருக்குன்னு தெரியாதான்னு தெரியல. டிஜிட்டலை பத்தி இவங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. ஆதார கொண்டு வந்தது யாரு? ஆதார கவர்மெண்ட் அக்கௌண்டோட லிங்க் பண்ணது யாரு? இலக்கியா ஸ்கூலை பத்தி பேசுறீங்க. கிட்டத்தட்ட 70% ஆஃப் தி டீச்சர்ஸ் இன் இலக்கியா ஸ்கூல்ஸ் ஆர் ஆன் கான்ட்ராக்ட் அப்படிங்கறத பத்தி நீங்க இந்த நாட்டு மக்களுக்கு உரைக்க மாட்டேன்றீங்க. யாரும் இல்லாத பாராளுமன்றத்துல நீங்க பாட்டு கத்தி கத்தி பேசுனா அதை யாரும் வாட்ச் பண்ணலையா? எப்படி அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் பேலட் பேப்பரை மாத்தி போடும்போது அதை கேமரால ரெக்கார்ட் பண்ணிச்சுல நேத்து சிஜே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் சொல்றாரு, சுப்ரீம் கோர்ட் இஸ் வாட்சிங் ஆன் யூ. So who is the highest authority? The people of India is watching on you. You can't talk whatever you want to talk in parliament. பாரத பிரதமரோட மாண்பை மீறி அவர் சொல்றாரு echoes of women power and strength. Echoes of women power and strength என்ன கேவலமான வீழ்ச்சியை கண்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு மணிப்பூர் பெண்கள் தான் ஆதாரம். அது மட்டும் இல்ல, பாராளுமன்றத்தை நீங்க புதிய பாராளுமன்றத்துல இன்னைக்கு நீங்க ரெண்டு கரகோஷம் நீங்க மட்டுமே கர்ஜித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பாராளுமன்றத்துக்கு எதிராக எப்படி வந்து நம்ம பயில்வான் பெண்கள், ஒலிம்பிக் பட்டம் பெற்ற பெண்கள் எப்படி வந்து கூக்குரலிட்டார்கள், அவங்களை நீங்க எப்படி கதற தூக்கிட்டு போனீங்க அப்படிங்கிறது இந்த நாடு மறக்குமா? நீங்க வேணா மறக்கலாம் அதானியோட மோகத்துல, இந்த நாடு மறக்குமா என்றால் கிடையாது. பெண்களை பத்தி நீங்க பேசுறதுக்கு வந்து உங்க கவர்மெண்ட்டுக்கு அருகதையே கிடையாது. 370 எண்டிங்ன்றாரு. டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறாரான்னு தெரியல. காஷ்மீர்ல என்ன நடந்துட்டு இருக்கு, ப்ரௌட் ஆஃப் த பிரேவரி ஆஃப் இந்தியன்ஸ் ஆர்மி அப்படிங்கிறாரு. இந்தியன் ஆர்மில இப்ப என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அவர்களுக்கான அந்த
எம்ப்ளாய்மெண்ட்ல எந்தெல்லாம் அக்னிவீர் ஸ்கீம்ல என்னெல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு அவர்களே வெளியில வந்து பேசி அவலத்தை மறந்து விட்டு பேசுறாரு. ஐ எம் ஓபிசி கான்ட் இட் பி சீன்ங்கிறாரு. ஒரு பாரத பிரதமருக்கு நீங்கள் அழகா நான் ஒரு பாரதத்தை சார்ந்த நான் இந்தியன் என்று சொல்வீர்களா? ஐ எம் an ஓபிசி அப்படின்னா நீங்க யாரை பிரதிபலிக்கிறீங்க? இந்தியாவை பிரதிபலிக்கிறீங்களா இல்ல ஓபிசியை பிரதிபலிக்கிறீங்களா? காங்கிரஸ் டிட் ராங் வித் கர்பூரி தாக்கூருங்கிறாரு. நீங்க பண்ண ராங்க பத்தி நாங்க பேசணும் அப்படின்னா நாங்க அடுக்கிக்கிட்டே போலாம். அப்போசிஷன் அட் பானுமதிஸ் கிளான் அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட 20 இப்ப 2 பார்ட்டிஸ்ல ஒரு சிங்கிள் எம்பி இல்ல உங்களோட கவர்மெண்ட்ல உங்களோட லோக்சபால உங்களோட பாஜகவை சேர்ந்த ஒரு சிங்கிள் இஸ்லாமிய எம்பி கிடையாது. The opposition does not allow house to functionங்கிறாரு. எதுக்கு ஃபங்க்ஷன் பண்ண விடணும்? நீங்க நினைக்கிற ஹிட்லரிசம்லாம் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் பண்ண விடணுமா? கிட்டத்தட்ட 62 பில் அப்போசிஷனோட கன்சர்னே இல்லாம வந்து நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க. இந்திரா காந்தி said there is a feeling of defeat in the country. இந்திரா காந்தி வந்து feeling of defeat in the countryன்றாங்க. அவங்க உண்மையை சொல்றாங்க. உங்களை மாதிரி 15.5 லட்சம் கோடி லோனை வந்து வேவ் பண்ணிட்டு feeling of defeat இல்லைன்னு சொல்லாம feeling of victory அப்படின்ட்டு நாங்க சொல்ல முடியாது. பிகாஸ் யூ ஹேவ் கூட்டணி வித் இவிஎம். நாங்க வந்து மக்களோட கூட்டணி, இவிஎமோட கூட்டணி கிடையாது. நேரு கால் த கண்ட்ரி லேசிங்கிறாரு. இவருக்கு அரசியல் தெரியுமா, இல்ல சரித்திரம் தெரியுமா, இல்ல இந்தியாவோட ஹிஸ்டரி தெரியுமா, ஜியோகிராபி தெரியுமா? தாண்டி மார்ச்சை புறக்கணித்தவர்கள் நீங்கள். இந்திய சுதந்திர வரலாற்றில் பங்கேற்காதவர்கள் நீங்கள். நாக்பூரில் இன்னும் கூட RSS கோட்டையில் ஒரு தரம் கூட இந்திய தேசிய கொடியேற்றாதவர்கள் நீங்கள். உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு இந்த நாட்டோட பேட்ரியாட்டிசம் பத்தி பேசுவதற்கு, தாயகத்தை பத்தி பேசுவதற்கு அருகதையே இல்லாமல் யாரும் இல்லாத பாராளுமன்றத்தில் கூக்குரல் இடுவதனால் ஒன்றும் இங்கு வந்து ஆகி போக விடுவதில்லை. கண்டிப்பாக மக்கள் வந்து உங்களை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நாட்டின் அவலம் நீங்கள் எங்களுடைய பிரதமராக இருப்பது.